அமெரிக்கம் உள்ளிட்ட நாடுகள் பதிலடி தர்றதுக்கு தங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால ஈரான் கூட நேரடியாக மோத முடியுமா? அந்த முடிவை அவங்க எடுப்பாங்களா சார்? அமெரிக்கா தான் தாக்கு நடத்திட்டு இருக்கானே. அமெரிக்கா முழுமையாக தாக்குதலை தொடுத்து ஈரானும் முழுமையாக தாக்குதலை தொடுத்தானா அது முடியுமா முடியாதான்னு தெரியும். ஏன்னா இவங்க ஈரானுங்கிற நாடு தனியாக இருக்கும் வரை தான் அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும், அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும். ஈரானுக்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சைனாவோ ரஷ்யாவோ அல்லது வடகொரியாவோ ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டாங்கன்னா இது அப்படி தான் வரும். ஒரு யுத்தம் நடந்தால் ஆயுத சப்ளை தானே. இப்போ இந்த போரை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைனை கைப்பற்ற என்ன செய்வீங்க? இந்த போரை பயன்படுத்தி சைனா தைவானை கைப்பற்ற என்ன செய்வீங்க? நான் ஒரு யூகமாக வைக்கிறேன். சைனாவுக்கும் தைவானுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது வருஷக்கணக்கில். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா தான் ஃபுல்லாக முட்டு கொடுத்துட்டு இருக்கு யுக்ரைனுக்கும் தைவானுக்கும். அமெரிக்கா ராணுவம் ஃபுல்லாக இங்கே கவனம் ஃபுல்லாக இங்கே இருக்கிறது. ரஷ்யா இப்போ அங்கே அடித்து பிடிச்சா என்ன செய்வீங்க? தைவானை பிடிச்சா என்ன செய்வீங்க? இன்டர்நேஷனல் அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆகுமா இல்லையா? மூன்றாம் உலக போருக்கு வித்துடுமா இல்லையா? அது அப்போ இதை புரியணுமா இல்லையா? அமெரிக்கா புரியலையே. ஆக அமெரிக்கா ஏழுமா இயலாதா? அமெரிக்கா நட்பு நாடுக்கு ஏழுமா இல்லை திருப்பி அடித்தா தாங்குவாங்களா? அதை மேட்டு அவன் சாவது ரெடி ஆகிட்டான். எப்பா எங்கள்கிட்ட இலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஆனால் அமெரிக்காவுக்கு இலக்கத்துக்கு நிறைய இருக்குது. அமெரிக்கா நாங்கள் வல்லரசு, நாங்கள் நம்பர் 1 மிலிட்ரி, எங்களை மிஞ்சி யாரும் இல்லை என்று சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது இல்லடான்னு சொல்லி 10 கப்பலை அடிச்சு விட்டா என்ன செய்வீங்க? இங்கேருந்து ஹைப்பர்சானிக் மிசைலை நேரம் ஏவிட்டானா அமெரிக்கா உள்ளே போய் விழுந்தா என்ன செய்வீங்க? இஸ்ரேலுக்கு மேலே சல்லடையாக தொலைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த பிம்பம் உடஞ்சுமா இல்லையா? அந்த அயோன் டோம் பிம்பம் உடஞ்சா இல்லையா? அயோன் டோம் வச்சுக்கணும், பயங்கரமான டோம் சொன்னாங்களா இல்லையா? இஸ்ரேலு கடைசியில் அயோன் டோமில் ஓட்டையை போட்டு விட்டு உள்ள தள்ளிட்டாங்க. சிஜில் விசில வைத்து சூப்பர் சோனிக் ஹைப்பர்சோனிக் மிசைலை வைத்து அயன் டோம் சிஸ்டத்தை தகர்த்தாங்களா இல்லையா? சைபர் அட்டாக் மூலமாக இஸ்ரேலுடைய கணிப்பொறியை ஈரானுடைய ஹேக்கர்ஸ் கையாண்டாங்களா இல்லையா? அப்படியே ஹால் பண்ணாங்களா இல்லையா? அப்போ ஈரானுக்கு இழப்பதற்கு பெருசாக ஒன்றும் இல்லை, உயிர் தான் இருக்குது. அது எப்பவும் போகிறது தான். போனால் போயிட்டு போய் எழுத்து நிற்போம்ப்பா, நமக்கு 2 கண்ணு போனால் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணு போகட்டும் முடிவெடுத்தாங்கன்னா அமெரிக்காவுக்கும் பாதிப்பு இருக்கும், இஸ்ரேலுக்கும் கடுமையான பாதிப்பு அமையாகும். அதுதான் சொல்கிறோம், நிப்பாட்டு, இந்த போர் ஒப்பேறாது, போரை நிறுத்து என்பது நம்முடைய கோஷமாக இருக்க வேண்டும்.